everyone, welcome back. இந்த செஷன்ல நம்ம replication rules வந்து பார்க்கலாம். ஸோ ரெப்ளிகேஷன்ஸ்னா என்ன? ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்க்கு சில கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்க்காக நீங்கள் என்ன செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்காக என்னோட டேட்டா எல்லாமே இம்மீடியட்டாக இன்னொரு இடத்துல எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இங்கே ஏதாவது இஷ்யூனாலும் நான் அங்கேருந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு டிஆருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ S3ல வந்து இந்த ரெப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பக்கெட்டில் இருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு வேறு ஒரு லொக்கேஷனில் இன்னொரு பக்கெட்டுக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இம்மீடியட்டாக அந்த டேட்டா அவைலபிளாக இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து லைக் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ரூல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்லி திங், இந்த ரெப்ளிகேஷனுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் பக்கெட்டுக்கும் இதுக்கும் சேம் செட்டிங் வந்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு இருக்க பக்கெட்டுக்கும் ரெண்டாவது இருக்க பக்கெட்டுக்கும் நான் ரெப்ளிகேட் செட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு பக்கெட். ஸோ இந்த பக்கெட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இந்த பக்கெட்டுக்கு வர வைக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் let me empty my bucket so that you can easily identify. Go to bucket, objects, ஸோ நான் ஆப்ஜெக்டை வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பக்கெட்டில் என்கிட்ட எந்த ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. ஓகே, Synapses Academy டெமோங்கிற பக்கெட்டில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்லேருந்து இந்த பக்கெட்டுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த பக்கெட் போயிட்டோம், இதில் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் லைஃப் சைக்கிள் ரூலுக்கு அப்புறம் இருக்கிறது தான் ரெப்ளிகேஷன். ஸோ லைஃப் சைக்கிள் ரூல் இருக்குது, அதுக்கடுத்து ரெப்ளிகேஷன் ரூல்ஸ், கிரியேட் ரெப்ளிகேஷன் ரூல்ஸ். ஸோ நீங்கள் ஃபோல்டருக்காக பண்ணுறீங்களா இதுக்காக பண்ணுறீங்களா, நான் ரெப்ளிகா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதான் நேமு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை எனேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் என்டையர் பக்கெட்டுக்கு பண்ணுறீங்களா இல்லை பர்டிகுலர் ஃபோல்டர் பண்ணுறீங்களா? என்டையர் பக்கெட்டுக்கு நான் பண்ண போகிறேன். அண்ட் டெஸ்டினேஷன் பக்கெட் நீங்கள் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பக்கெட் கொடுத்துட்டு அதோட 12 டிஜிட் ஐடியும் பக்கெட்டோட நேமும் கொடுக்கணும். பட் நான் இப்போ சேம் அக்கௌண்ட்டில் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு எந்த பக்கெட்டுக்கு போகணும், browse S3 and then demo, இந்த பக்கெட்டுக்கு என்னோட ரெப்ளிகா எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து ஏன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண போது அதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா IAM ரோல் வேணும். ஸோ எனக்கு இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் IAM ரோல் அதை கொடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ ரோல் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே க்ரியேட் பண்ணிடுவாங்க. இல்லை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் க்ரியேட் பண்ண அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் எப்படி IAM ரோல் க்ரியேட் பண்ணுறது, ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இதில் S3ல இன்னொரு S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரோலை வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறோம், என்கிரிப்ஷன் பண்ணதை ரெப்ளிகேட் பண்ணுறோமா, ஸ்டோரேஜ் கிளாஸஸையும் சேர்த்து ரெப்ளிகேட் பண்ணுறோமா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் டைம் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே பண்ணுறோன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் அதுவும் பண்ணல. ஸோ சேவ். ஓகே, இந்த பக்கெட்டில் எனக்கு வந்து வெர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னு வருது. ஸோ எனேபிள் வெர்ஷனிங். ஸோ வெர்ஷனிங் வந்து இப்போ எனேபிள் பண்ணனால, ஏன்னா ரெண்டு பக்கெட்டுக்கும் சேமாக இருக்கணும் பர்மிஷன் சொல்லியிருக்கோம். பட் இதில் வந்து ப்ரீவியஸ் இதில் எனக்கு வெர்ஷனிங் எனேபிளாக இல்லை, அதனால் அதை எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஆப்ஜெக்டையும் சேர்த்து ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்களா, இல்லை இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிறத மட்டும் ரெப்ளிகேட் பண்ண போகிறோமா? ஸோ இப்போ வந்து ரெப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் கொடுத்தா எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இதுக்கு முன்னால் இருக்க ஆப்ஜெக்ட்டும் சேர்த்து ரெப்ளிகேட் ஆகும். பட் என்னென்னா இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ரெப்ளிகேட் ஆகும், இப்போ கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அகைன் அதையும் நீங்கள் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பட் எனிவே இது வந்து நீங்கள் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிங்கன்னா இட் வில் ரெப்ளிகேட் ஆட்டோமேட்டிக்லி. சப்மிட். அதை நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது பண்ண போகிறீங்களா இல்லை வெயிட் பண்ண போகிறீங்களா? ஸோ எனக்கு எல்லாத்தையும் உடனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், இல்லாட்டி வெயிட் டு ரன் த ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் ரெடி.
அவ்வளோதான். இது வந்து பேட்ச் ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு பேட்ச் ஆப்ரேஷன்லாம் வேணாம், அதனால் நான் எதுவும் பண்ணலை. let it as it is and then save. So it takes little time. அவ்வளோதான். இப்போ ரெப்ளிகேட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கோ பேக் டு S3 பக்கெட்ஸ். இப்போ இந்த பக்கெட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே வரணும். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்து ரெப்ளிகேட் ஆயிரும். இப்போ நான் எதுக்கும் ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஆட் ஃபைல். ஸோ டவுன்லோட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து போடுறேன். இந்த ஃபைல் எடுத்து போடுறேன். ஒரு இமேஜ் ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன நடக்கணும், பேக்ரவுண்டில் இந்த பக்கெட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் எனக்கு இன்னொரு பக்கெட்டுக்கு வரணும், டெமோங்கிற பக்கெட்டுக்கு. இங்கே போயிட்டேன். ஸோ இன்னும் வந்து வரல. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாலலாம் இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. லெட்ஸ் வெயிட் ஃபார் அ வைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட் வந்து ரெப்ளிகேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பக்கெட் போய் பாருங்கள். இப்போ இந்த பக்கெட்டில் இருந்து தான் இதுக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பக்கெட் போனீங்கன்னா அங்கே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ இந்த ரெண்டாவது இருக்கிற ஃபைலுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெப்ளிகேஷன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இனிமேல் பண்ணுற ஒவ்வொரு சின்ன அப்டேட்டும் இதில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ லெட் மீ இன்னொரு தடவை வேறு ஒரு ஃபைல் அனுப்பி பார்க்குறேன். அப்லோட், ஆட் ஃபைல். இப்போ இந்த ஃபைல் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து இப்போ க்ளவுட் சினாப்ஸ் டெக்குங்கிற பக்கெட்டில் அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் ஹியர். இப்போ வந்து நான் வந்து அந்த பக்கெட்டுக்கு போயிடுறேன். ஸோ இன்னும் வந்து சிங்க்ரோனஸ் ஆகலை. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ இது வந்து இங்கே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பக்கெட் பாலிசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.